கர்த்தருடைய அக்கினி தொடும். வானத்தில் சடுதியில் ஒரு மாற்றம் உண்டாகும். அந்த அக்கினி ஆவியானவர் உண்மையில தேவன் ஊற்ற போகிறார். இயேசுவின் நாமத்திலே உச்ச தலைமுதற்கு உள்ள கால் வரைக்க சத்துருடைய அடையாளங்கள் கர்த்தர் சிதறடிக்க பண்ண போகிறார். எல்லா பலவீனத்தின் அடையாளங்களை கர்த்தர் இன்னைக்கு சிதறடிக்க பண்ண போகிறார். சத்துருடைய எல்லா வடிவுகளை கர்த்தர் இன்றைக்கு ஆண்டவர் சிதறடிக்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாவை தேவன் அக்கினி நாவை கர்த்தர் மாற பண்ண போகிறார். நன்றியோடு எல்லாரும் ஆண்டவரே கர்த்தரை கொடுத்த அந்நிய பாசினாலே கொஞ்ச நேரம் தேவ சமூகத்திலே நாம் அந்நிய பாஷைகள் பேசி ஆராதிக்க போகிறோம். இன்னைக்கு எல்லாம் கட்டப்பட்டுகிற கட்டுகளை கர்த்தர் சிதறடிக்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென் ஆமென் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் பெற்றுக்கொள்ள பாத்திரவான்களா இருப்பீரானால் தேவன் சொல்லுகிறார் உன் பாத்திரம் நிரம்பி வழியும். நீங்கள் ரிசீவ் பண்ணுகிற விதம் தான் தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நாங்கள் வீரோடு வாஞ்சிக்கிறது போல உன்னுடைய ஆத்மாவை வாஞ்சிக்குமானால் தேவன் கர்த்தருடைய வல்லமையோடு நிரப்பி நடத்துவார். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கவனமுள்ள ஆத்மா செழிக்கும். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் இன்றைக்கு சோர்ந்து போய் கிடக்குமானால் கர்த்தருடைய ஆவியானவர் அவைகளை கர்த்தர் உயிர்ப்பிக்க பண்ணுகிற தேவனா இருக்கிறார். நன்றி நன்றி ஆவியானவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரே இன்னைக்கு அளவில்லாத அபிஷேகம் ஊற்றப்படல ஆண்டவரே. கணுக்கால் அளவு வேண்டாம் ஆண்டவரே. எங்களுக்கு முழங்கால் அளவு வேண்டாம் ஐயா. இடுப்பளவு கூட வேண்டாம் ஆண்டவரே. எங்களை நீண்டு செல்லுகிற அனுபவத்துக்குள்ள தேவன் நடத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. உலகத்துல உபத்திரங்கள் இருக்கிற ஆண்டவரே எங்களுக்கு நீந்தி செல்லுகிற ஆவியில நீந்தி செல்லுகிற அபிஷேகத்துல நீந்தி செல்லுகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுங்க ஆவியானவரே. ஆவியானவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இருந்த நேரத்துல கூட தேவனுக்கு வெளிச்சமா இருந்ததே, அதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் பழங்கி போய் நின்ற நேரத்துல ஹல்லேலூயா தெளிவின் ஆவியானவர் எனக்கு தெளிவை கொடுத்தீங்களே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லா மனிதர்கள் படைப்பின போது கூட ஆவியானவர் தெளிவை கொடுத்தீங்களே. எல்லா சூழ்நிலையும் எங்களுக்கு விரோதமா இருந்த போதும் ஆவியானவர் அவைகளுக்கு விரோதமாய் கொடியேற்றியே. இயேசுவின் நாமத்திலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த ஜெயத்துக்காக ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென் ஆண்டவரே. இந்த காமண்டு முழுவதுமாக தேவன் ஒரு மனதுருகத்தின் அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த காமண்டு முழுவதுமாக கர்த்தர் ஒரு மனதுருகத்தின் அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் மாற்றங்களை உண்டு பண்ணுகிறவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. சத்துரு நம்ம கீழே தள்ள நினைத்தாலும் ஆவியானவர் நம்மளை தூக்கி நிறுத்துகிற ஆண்டவரா இருக்கிறார். சத்துரு நம்மளை கீழே வீழ தள்ள நினைத்தாலும் ஆவியானவர் நம்மை தூக்கி நிறுத்தவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்ம தலையை உயர்த்துகிறவர். ஹல்லேலூயா. நம்மளை மேன்மைப்படுத்துகிறவர். பிசாசு நம்மளை வெட்கப்படுத்த நினைக்கிறான். ஆனா ஆவியானவரோ ஹல்லேலூயா நம்முடைய தலையை உயர்த்த நினைக்கிற ஆண்டவர். காரணம் இந்த தலைமையில தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறதுனால. தலைமையில தேவனுடைய வல்லமை இருக்கிறதுனால இனி கர்த்தர் உங்களை வெட்கப்பட விட மாட்டார். உன் தலையை குனிய நிமிர செய்வார். ஆண்டவர் தலையை நிமிர
சத்துருவும் தலையை குனிய நினைக்கிறார். ஆவியானவர் உன் தலையை கர்த்தர் மேன்மைப்படுத்த நினைக்கிறார். ஆத்துமாவே நன்மை சொல்லு, உள்ளே உள்ள போரே. ஆத்துமாவே சூழ்நிலையில நம்ம தனிமையில அழுத போது கூட ஆண்டவர் நமக்கு துணையாளரா பக்கத்துல வந்திருக்கிறார். சோத்திரம். நாம் வடிக்கிற கண்ணீரெல்லாம் ஒருவேளை மனிதன் நம்ம சொல்லுவாங்க, உனக்கு வேற வேலையில எப்ப நீ அழுதுதான் நடக்கும் சொல்லுவாங்க. ஆனா சோதரன், நீ வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீருக்கும் அதுல ஒரு தேவன் ஒரு பலனை கர்த்தர் உனக்கு வைத்து இருக்கிறார். நீ வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீருக்கும், நீ அறையில அழுது கொண்டு இருக்கிற உன் கண்ணீருக்கு ஒவ்வொரு சொட்டு
வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். நாம் அடிக்கிறது அநேகருக்கு அது கேவலமாக தெரியும். ஆனால் தேவனுடைய பார்வையில அவைகள் விலையேறும் பெற்றதா இருக்கிறது. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறப்பா, நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறப்பா. நம்முடைய கண்ணீருக்கு கர்த்தர் ஒரு வேலையை தேவன் வைத்திருக்கிறார், ஒரு மதிப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. கர்த்தர் இன்னைக்கு எல்லாரும் மேல தேவன் ஒரு மனதுருக்கத்துக்கு அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாக கடினமான இருதயம் மாறும். உனக்கு விரோதமா கடினமா இருக்கிற சூழ்நிலைகள் மாறும். தேவன் இந்த நாளிலோட நெருங்கி அனுப்புவது கிடையாது. ஹல்லேலூயா. உன் மேல தேவன் ஒரு அபிஷேகத்தை வைத்துதான் அனுப்ப போகிறார். இன்னைக்கு வீட்டுக்கு நீங்கள் வீடுகளுக்கு போகும்போது தேவன் அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். நீங்கள் கால் எடுத்து வைத்த மாத்திரத்திலே எல்லா கடினமான இருதயங்கள் மாறும். நீ வெளியில புறப்பட்டு போகும்போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீங்க. உங்களுக்கு விரோதமா கடினமான இருதயங்கள் மாறும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ அப்பா, நன்றி அப்பா. உன் குடும்பத்துக்குள்ளே ஒருவேளை கடினமான சூழ்நிலை இருக்குமானால் ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை அந்த கடினமான இருதயம் மாறும். கர்த்தர் அதை சதையாக தேவன் மாற்றுவார். ஏனென்றால் அவர் கல்லுக்குள்ளே ஈரத்தை வைப்பாரானால் நிச்சயமா கடினமான இருதயத்துக்குள்ள தேவன் சதையான இருதயத்தை கர்த்தர் மாற்றுவார். தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். எப்ராயிமே, நான் எப்படி மறப்பேன்? எல்லா நெருக்கமான சூழ்நிலை கர்த்தர் மாற்ற போகிறார். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன், நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. ஆமென், ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பாவே கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளவே பொங்குதையா. வல்ல உள்ளவே பொங்குதையா.
உமக்கு நன்றி ஆவியானவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென் ஆமென். நன்றி நன்றி ஆண்டவரே. தேவன் உங்களுக்கு முன்பாக கடந்து போய் தேவன் ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்வார். கடந்த வாரத்துல நீங்க பட்ட வேதனைகள், பட்ட கண்ணீர்கள், இது எல்லாவற்றையும் இந்த வாரத்துல தேவன் உங்களுக்கு அனுகூலமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். தேவன் அதிசயத்தையும் ஆச்சரியத்தையும் வாழ்க்கையில் தேவன் செய்ய போகிறார். ரைஸ்ல உன்னை குழம்புகிற சூழ்நிலைகளை கர்த்தர் தூரமாய் கர்த்தர் அப்புறப்படுத்த போகிறார். ரைஸ்ல தவிப்பும் சஞ்சலமும் உங்களுக்கு அல்லேலூயா. முதல்ல நான் வாசிக்கிறேன், அப்போ மாறி மாறி வாசிப்போம். என்ன எடுத்தாச்சுங்களா? என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். புதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அதனால் அவரின் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்பட்டுவேன். பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணி என் மேல் விழுந்தது. அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்து அவர்கள் கோபம் உண்டது, பர்வதங்கள் அஸ்திவாரங்கள் குலுங்கி அசைந்தது. வானங்களை தாழ்த்தி இறங்குகிறார், அவர் பாதங்களுக்கு காருகள் இருந்தது. நாம் எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். ஆமென். எல்லாரும் உட்காருவோம். நாளிலும் பார்த்தீங்கன்னா இந்த வசனம் எப்படியாக சொல்லுது. முதல் வசனம், என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். அப்போ தேவன் மேல அன்பு கூறும்போது தேவன் நமக்கு எப்படியா இருக்கிறார்னா, அவர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறார். பாருங்க, இந்த நாளிலும் வெள்ளிக்கிழமை சபையில் உபவாசம் நடந்தது. அப்போ வந்தோம். நான் போயிருந்த சர்ச்சில் ஊழியக்காரருக்கு வந்து உடம்பு சரியில்லை, அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவர் நல்ல ஒரு ஊழியக்காரர், நல்ல வல்லமையான ஆள். திடீர்னு வந்து இந்த காரியங்கள் நடந்தது. நாங்கள் எங்கள் சபையில் ஜெபித்தோம். ஆனால் நேற்று தினத்தில் போய் நான் அவரை பார்க்கும்போது அவர் எனக்கு ஜெபம் பண்ண சொன்னார். நான் ஜெபம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்தாரு, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபாயமிட்டு ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டு அவர் செவியில் ஏறிற்று. அப்போ இதை வந்து ஜெபம் வந்து எங்கே ஜெபிச்சிருப்பாங்கன்னா வீட்டில் ஜெபிச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்போ வீட்டில் ஜெபிக்கிற ஜெபமே தேவனுடைய சந்நிதிக்கு வந்து அவர் செவியில் ஏறும்போது நாங்கள் ஆலயத்தில் ஜெபித்தோம். அந்த ஆலயத்தில் ஜெபித்த ஜெபத்தினால வெள்ளிக்கிழமை ஜெபம் பண்ணோம். ஐஸ்வர்யம் இருக்கிறன்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் நேற்று 10:30 மணிக்கு ஃபோன் பண்ணாங்க, ரூம் மாற்றிட்டாங்க, நீங்கள் வந்து பார்க்கலாம் அப்படின்னு. நான் போய் பார்த்துட்டு வந்தேன். ஆனால் கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுத்துருக்கிறார், ஜெபத்தை கேட்டிருக்கிறார். அதனால் கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னா இது போல் நிறைய காரியங்கள் இருக்குது. ஏன்னா நம்ம இருக்கிறது கடைசி காலத்தில் இருக்கிறோம். பிசாசு எவனை எப்படி விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் பவுல் சொல்கிறாரு, ஜாக்கிரதையாக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள், விழித்திருங்கள், ஜபத்திலே தரித்திருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் வந்து நம்ம பேங்க் பேலன்ஸில் இருக்கிற மாதிரி இருக்கிறோம். ஒரு நாள் அதை நம்மளை கைவிடாத காப்பாற்றோம். கர்த்தர் இந்த நாளில் இந்த சங்கீதத்தை ஆசீர்வதிப்பாராக. எல்லா நெருக்கத்தையும் கர்த்தர் நீங்களாக்கி விடுவார். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம ஜெபிக்கிற ஜெபம் அவருடைய சந்நிதியில போய் அவருடைய செவிகளை ஏறிச்சு. அல்லேலூயா.
நம்ம ஜெபிக்கிற ஜெபலாம் மனுஷன் கேட்கிறாங்களோ இல்லையோ, ஆனா கர்த்தர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். நாம ஹல்லேலூயா. ஆண்டு நாம் மையப்படட்டும். சரி, நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை சாட்சி எனக்குமா 1 2 சாட்சி. வாங்க வாங்க கர்த்தர் வாங்கம்மா. பிரைஸ் தி லார்ட். சுருக்கமா சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம சர்ச்சில் 3 வருஷம் VPSல வந்து ஒரு வருஷமா எனக்கு ஒரு ரீசன்னால வேலை வந்து இதுவாகும். JMPல வந்து ஃபர்ஸ்ட் வருஷம் வந்து JMPல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், பைக் ஷோரூமு. அங்கே வந்து பர்மிஷன் கேட்ட ஒரு 1 வீக் எனக்கு லீவ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே 1 வீக் எனக்கு லீவ் கொடுத்தாங்க. திருப்பி நான் போய் அங்கே ஒர்க் அப்படியே பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து வேற ஒரு இடத்துல போய் ஜாயின் பண்ணேன். அங்கே ஜாயின் பண்ண போகிறதுக்கு முன்னாடி வந்து வேலை வந்து எனக்கு கிடைக்காம இருந்துச்சு. கரெக்டாக அந்த டே வந்து மே மந்த்து. அப்போ வந்து VPSக்கு சரி ஓகே நம்ம VPSை வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம போயிட்டு இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே தேவன் வந்து ஒரு வேலையை ஆயத்தப்படுத்திட்டு அந்த இடத்துல எனக்கு லீவ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா VPSை நடத்தி முடிச்ச உடனே அங்கே போய் எனக்கு ஜாயின் பண்ண முடியாது உதவி செய்தார். அதேமாரி இந்த வருஷமா எனக்கு வந்து பைக் ஷோரூமில் JK Honda குன்றத்தூரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து நான் வந்து 1 வீக் லீவ் கேட்கவும் அவங்க நான் RTO ஆஃபீஸில் இருக்கிறதுனால நீ RTO ஆஃபீஸில் இருக்கமா வீக் டேஸ்லலாம் லீவ் வந்து போட முடியாது. 1 வீக் வந்து திங்கக்கிழமைலேருந்து சாட்டர்டே வரைக்கும்னா அதுதான் இம்பார்ட்டன்ட். RTO பேப்பர்லாம் ரெடி பண்ணணும், அதனால லீவ் போட முடியாது. அப்படி லீவ் போடுறேன்னா நீ வேலையை விட்டு நின்றுடுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து நின்றுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து சொன்னோடனே எங்கள் அப்பா சொன்னார், பாப்பா VPSக்காக ஆண்டவர் வந்து ஆயத்தப்படுத்தி அந்த வேலையை வந்து இது பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அதே கேப்பில் வந்து இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணி திருமணி வாக்கத்தில் வந்து அட்டன் பண்ணிட்டு வரும்போது எனக்கு 12th தான் எனக்கு வேணும். நான் வந்து ஒரு விஷயமா வெளியே போகிறேன், அதுக்காக 12th வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவங்க வந்து சரி ஓகே நீங்கள் 11th ஈவினிங் வந்து எனக்கு கால் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. 11th ஈவினிங் கால் பண்ணும்போது அவங்க பிக் பண்ணவே இல்லை. அப்புறம் நான் பண்ணேன் நான் 12ஆம் தேதி வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். ஆனால் இவங்க காலே அட்டன் பண்ண மாட்டாங்களே, சரி எனக்கு வேற எங்கன்னா ஒரு வேலை ஆயத்தம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே இருக்கும்போது அனகாப்தூரில் வந்து ஒரு வேலை கம்ப்யூட்டர் சென்டர் மாதிரி அது AJR இன்ஸ்டியூட் சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டியூட். அந்த இன்ஸ்டியூட்டில் வந்து அங்கே வந்து சேரும்படியாக உதவி செஞ்ச ஒரு நல்ல சம்பளத்தை தேவன் எனக்கு இப்போ வேலை கொடுத்துருக்காரு. தேவனுக்கு கொடான கொடி நன்றி. கொடான சொல்கிறோம். வாரத்துக்கு 3 வாரம் நல்ல சர்ச்சைக்கு வர முடியல. அக்கா பொண்ணு கல்யாணம் சொல்லிட்டு நாங்கள் போயிருந்தோம். அது போயிருந்த இடத்துல நல்லா சாப்பிட்டு உட்காந்துருந்தாரு. நல்லா சாப்பிட்டு உட்காந்து சாப்பிட்டு வச்சுட்டு தண்ணி குடிச்சாரு. நான் எல்லாத்தையும் தூரம் நின்றுருந்தேன். நாங்கள் அவர் பக்கத்தில் இருக்க முடியும் அவன் உட்கார வச்சாரு. என்னவோ பக்கத்தில் நம்ம உட்காந்து தண்ணியை குடிச்சிட்டு என்ன பண்ணாரு, அவர் அடிச்சிருச்சா என்ன படிச்சுட்டு அவருக்கு தெரியல. தண்ணியை சொம்பு இந்த தண்ணி அப்படி டம்முன்னு போட்டாரு. தண்ணியெல்லாம் மூடிட்டாரு. கழுத்துலாம் அப்படி தொங்கிடுச்சு. எனக்கு ஒன்றும் புரியல. அப்பான்னு கொஞ்சம் கை வச்சார். அப்பா அப்படின்னு பேசப்பான்னு வரல, அப்பான்னு கூப்பிட்டார். அதுக்குள்ள எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அவருக்கு அந்த மாதிரி ஆனது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. மனசுக்குள்ளே நினைக்கிறேன், ஆனால் சொல்ல முடியல. நான் ஆண்டவரை பற்றி என்னால் வெளியில் ஏசப்பான்னு சொல்ல வரல. ஆனால் மனசுக்குள்ளே நினைக்கிறேன், ஏசப்பா எனக்கு ஒன்றுமே புரியல. திடீர்னு அவர் அப்படியே டக்குனு கண்ணை முடிச்சு பார்த்தாரு. நான் அவரை நல்லா பார்க்குறேன். அவருக்கு நல்ல சொகத்தை கொடுத்தாரு ஆண்டவர். ஆனால் அன்றைய நாளில் அவருக்கு எதெல்லாம் ஆகிருந்ததுன்னு முடிச்சுட்டோம். என்னால் தாங்கவே முடியாது. ஆனால் எங்கள் 2 பேருக்கு நல்ல சொகத்தை கொடுத்தாரு ஆண்டவர். அவன் காப்பாற்றி கொடுத்துருக்கு. ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றியே சொல்கிறேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி. மக்கள் கோடான கோடி நன்றி சொல்கிறேன். ஆண்டவர் பேசு ராஜா. அது பொண்ணு கல்யாணத்துக்கு அவர் போயிருந்த இடத்துல வைத்தீஸ்வரின்னு சொல்லிட்டு சர்ச்சைக்கு 8 நாள் நான் தண்ணியோடு ஜபம் பண்ணியிருந்தோம். அந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆகணும். நான் பாஸ்டர் கிட்ட கூட சொன்னேன், நான் ஐயா கிட்ட மாப்பிள்ளை இதெல்லாம் பாருங்க. மாப்பிள்ளை பார்க்குறது நான் ஐயாவும் ஒருத்தர் சொன்னாரு. ஐயா சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு மாப்பிள்ளை அமைஞ்சிது. நல்லபடியாக கல்யாணம் நடந்துட்டு அந்த குழந்தை வடித்த கண்ணீர் அந்த 29 வயசு அந்த குழந்தைக்கு. ரொம்ப இந்த சர்ச்சைக்கு வந்து நான் ரொம்ப கண்ணீரோடு நான் ஜபிச்சேன். அந்த பிள்ளைக்கு ஒரு திருமணம் சீக்கிரமாக நடந்த தாய் குழந்தை இல்லாத தனிமையில் படுத்து ஒரு நாள் முழுதும் கண்ணீர் வடிக்கிறது. நைட்டில் ஃபோன் பண்ணலாம் என்கிட்ட சொல்லி அழுவோம்.
அம்மா தனியாக இருக்கிறீங்களா ஆண்டவர் கூட இருக்கிறார், நீ பயப்படாத அப்படின்னு சொல்லுவேன் நான். அந்த கல்யாணத்தை ஆண்டவர் எப்படி நடத்தி கொடுத்தாரு, ஆண்டவர் ரொம்ப நேர்த்தியாக நடத்துனாரு. ரொம்ப 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 சிறப்பாக நடந்துனாரு. நல்ல இடத்துல ஒரு நல்ல குடும்பத்தில் ஒரு வாழ்க்கையில் இருக்கிறாரு. அதுக்கு ஆண்டவருக்கு கொடாடு நன்றி. ஆண்டவர் இயேசுராஜா நன்றி ராஜா, நன்றி ராஜா. நீ நடத்துகிற அத்தனை நன்மைகளுக்கும் நன்றி ராஜா. அதே போலவே என் பிள்ளையோட வாழ்க்கை ராமு, என் பையன் ராம்குமார். ராம்குமார்னாலே ஒரு இது நான் சொல்லக்கூடாது, அந்த பெரிய அப்படி இருக்கவே என் மகன் இன்னைக்கு ராமன் சொல்லிக்கிறதுனால என்னால் தாங்க முடியல. அந்த அளவில் ரொம்ப மனதை ஏசப்பா உங்களை ரட்சித்தாருன்னா வாழ வைக்கத்தான் அவங்க ரட்சிப்பார். ஹல்லேலூயா. ஸோ அதை எவ்வளோ வேலை எடுத்து அன்றைக்கி அம்மா திடீர்னு சொன்னோன்னே எனக்கு பிபிஎஸ்க்கு இருந்ததுனால சின்னம்மாச்சுனாக்கா அம்மா சொன்னோடனே ஸோ அதை உடனே நாங்கள் ஜோம் பண்ணோம். ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தை தகப்பனாருக்கு தேவன் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் நிச்சயமாக அவளை வாழ வைப்பார். அவருடைய பிள்ளைகள் குடும்பத்தையும் கத்த நிச்சயமாய் வாழ வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, வேற சாட்சி நாம் ஜெபிக்க போகிறோம். வேற சாட்சி வாங்க தான். கர்த்தரோட பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். 11th ரிசல்ட் வந்துச்சு. 11th வந்து நான் எழுதுனதுலேயே ரொம்ப டஃப்பான எக்ஸாம் தான். 11th தான். எல்லா கொஷின் பேப்பருமே ஒன்றும் வந்து ஈஸியாகவே கேட்கல, எல்லாமே டஃப்பாக கேட்டுருந்தாங்க. நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப டஃப். நான் ப்ரே பண்ணிவிட்டு ரிசல்ட் பார்த்தேன். ஏசப்பா எனக்கு வந்து 379 மார்க் எடுத்து எனக்கு திரும்ப கொடுத்தாரு. டாக்டர் படிக்கிறவங்களுக்கு பாஸ் பண்ணிங்கன்னா வந்து சாட்சி சொல்லுவாங்க. ஆண்டவர் என்ன பாஸ் பண்ண முடியாது, இவனுக்கு நன்றியே சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் 11th நல்ல மார்க் எடுத்திருக்கேன், 353. அது கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். அந்த சிறு சாட்சி அவர் ஆசீர்வதிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிபிஎஸ்சில் வந்து நான் வந்து எக்ஸாம் வந்து நான் நார்மலாக தான் படிப்பேன், ரொம்ப நல்லா தான் படிக்க மாட்டேன். நார்மலாக படிச்சுருந்தேன். 10th நான் ஜோம் மட்டும் தான் எழுதினேன், படித்தது கம்மி, ஆனால் ஜெயிச்சது தான் அதிகம். இதை வந்து நான் பாஸ் ஆவேன்னு ஜோம் பண்ணேன். நான் ஏசப்பா இந்த ஊழியம் செஞ்சேன். ஏசப்பா நான் இந்த பிபிஎஸ்சில் ஊழியம் செஞ்சுருக்கேன், நீங்கள் எனக்கு கண்டிப்பாக நீங்கள் என்னை பாஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னு நான் ஜோம் பண்ணேன். என் ஜபத்தை கர்த்தர் கேட்டார். இந்த 10th நல்ல ரிசல்ட்டில் பாஸ் பண்ணும்படி திரும்ப கொடுத்தார். அதுக்காக தேவன் நன்றி சொல்லியிருக்கேன். கர்த்தருடைய பரிசுத்தம் சொல்கிறோம். எனக்கு மார்ச் மாதமே ஏப்ரல் மாதம் செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர் எக்ஸாம் வச்சாங்க. இது வந்து இப்போது தமிழ் இங்கிலீஷ் வந்து நான் எப்படி இருந்தேன்னா கதை கேட்டு இருந்தேன். என்ன கதை சொன்னால் நான் 12 எழுதுவேன். ஆனால் இந்த மேக்ஸும் இந்த 3 டாபிக் டப்பு. மேக்ஸு, சிஓஏ, சிஓஏ. மேக்ஸ்னால் அந்த ஒரு பக்கம் ஃபுல்லாக ஃபார்முலாவே இருக்கும். நான் வந்து 12th படிக்கும்போது இந்த பக்கம் இது 4 பக்கம் எப்படா படிக்குது நான் சொல்லுவேன். அப்புறம் சிஓஏ வந்து கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாக தியரி, அப்புறம் ஃபுல்லாக டைக்ராமாக இருக்கும். எப்படா நான் வந்து கொஞ்சம் நேரம் படிக்க மாட்டேன், ஃபுல்லாக மனப்பாடம் தான் பண்ணுவேன். இந்த இஸ்ஸு அந்த ஒரு வருஷத்துக்கு கூட மனப்பாடம் ஃபுல்லாக நான் வந்து ஒரு வருஷம்லாம் எனக்கு தெரியாது. 10 வாட்டி எண்ணி பார்த்து தான் எனக்கு வருவேன் கொஷின் மனப்பாடம் ஆகும். அதுபோல் சி ப்ரோக்ராம் வந்து சிஸ்டம்னால் இந்த கம்ப்யூட்டரில் பண்ணி அவுட்புட் இருக்காங்க, அப்போ தான் மார்க் கொடுப்பாங்க. அது மாதிரி ப்ராக்டிக்கல் போக வச்சு ஒரு இடம் எல்லாமே எனக்கு க்ளியர் பண்ணி வச்சுருப்பா. அப்புறம் வந்து சரி எப்படிலாம் ஒரு 3 சப்ஜெக்ட் ஒரு கஷ்டப்பட்டு தமிழ் இங்கிலீஷ் நம்ம கதை கேட்டு எடுத்துட்டோம். கதை எழுத முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. மேக்ஸ்லாம் சும்மா 2-3 சம் தான் போட்டு பார்த்தேன். ஆனால் ஒரு சம் போட்டால் கூட நான் 10 வாட்டி போட்டுருப்பேன். ஏன்னா அது ஒரு சம் போட்டால் கூட மொழிமே போடும், சுமார் வரை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து சொன்னாங்க. எவன் ஞானத்துக்கு குறைவுள்ளவனாக இருக்கிறானோ ஒரு சம்பளமே வழங்கப்படும் அது சொல்லி நான் எழுதி வச்சு என் தாய்கிட்ட வச்சுப்பேன். என் பேக் போகுது நான் 1 வருஷமாக என் பேக் இருந்தால் ரொம்ப பேப்பரே காசிக்கு போகும்போது சரி வச்சுருந்தேன். அதே போல் நான் டெய்லி காலையில் ஏறும்போது தான் நான் படிப்பேன். நைட்டு பச்சை வந்து தூக்கம் வரும். காலையில் ஏறும்போது ஒரு சம் தான் போட்டு வைப்பேன். ஒரு 1.25 மணி நேரம் ஒரு சம்புக்கு சரி என்னடா பண்ணுறது, சரி நம்ம தெரிஞ்சது ஏசப்பா சொல்லு நம்ம கரெக்டாக நம்ம தெரிஞ்சு கரெக்டாக எழுதி பண்ணுறாங்க சொல்லும்போது தான் சரி வாட்டி நான் 2 சப்ஜெக்டில் போய் தான் வச்சேன். ஆனால் ஏசப்பா செகண்ட் சப்ஜெக்ட் பக்கத்துலேயே ஆசிரியர் பாஸ் பண்ணி வச்சது.
ஏதாவது கற்றுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் இதில் ஃபுல்லாக ஒரு அரியர்ஸ் இல்லாமல் எல்லா சப்ஜெக்டும் கத்தர் பாஸ் வேற சாட்சி ரைசலா ஸ்தோத்திரம். 9th-லேருந்து 8th-லேருந்து 9th போகிறாங்க, 9th-லேருந்து 10th போகிறாங்க. இப்படி கத்தர் நம்முடைய சபையில ஆண்டவர் ப்ரமோஷனை கத்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரைசலா ஸ்தோத்திரம். சொன்ன சாட்சிகளை தேவன் ஆசீர்வதிப்பார். ரைசலா ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஐயா சொன்னாங்க உபவாசத்தினால எவ்வளோ மேன்மை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த உபவாசத்தின் மேன்மையை நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம், அனுபவிச்சுட்ருக்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளை சாட்சி சொன்னாங்க, இந்த 10th பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. அவங்க லேசாக பாஸ் ஆகலை, எல்லாமே முழுக்க முழுக்க ஜெபம் தான். நாங்கள் ஜெபித்தோம், ஆனாலும் எங்களை விட அவன் அதிகமாக அதிகாலையில் 4 மணிக்கு எழுந்துப்பான், 3 மணிக்கு எழுந்துப்பான், எழுந்து ஜெபம் பண்ணுவான். என்னைக்கு எக்ஸாமு ஆல் டிக்கெட்டை கொடுத்து நம்பர் கொடுத்தாங்களோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவன் பாஸ்டிங்கில் தான் இருக்கிறான், பாஸ்டிங்கோட தான் இருக்கிறான். ஏன்னா பாஸ்டிங் முடிஞ்சிச்சு, பாஸ் ஆகிட்டேங்க, நீ விட்டுடுப்பா அப்படின்னா, இல்லைம்மா நல்ல ஸ்கூல் கிடைக்கணும், அதுக்காக நான் உபவாசம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் பிள்ளை உபவாசத்தோடு தான் இருக்காங்க. அந்த உபவாசத்தின் மேன்மையை கர்த்தர் இன்னுமா பெருக செய்யணும், ஆசீர்வதிக்கும்படியாக நல்ல ஸ்கூல் கிடைக்கணும். இன்னும் பிள்ளைங்க எந்த இடத்துல வைக்கப்படாதபடி இவங்க மட்டும் இல்லை, எல்லாரும் பிள்ளைங்களும் நல்லா பாஸ் பண்ணணும், எல்லாரும் நல்ல ஒரு உயர்ந்த அடையாளத்தில் கர்த்தர் வைக்கணும். பிள்ளைகளுக்காக ஜோமான அத்தனை பேருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாங்க. வேற சாட்சி இருக்கா? ஜெபிக்கலாமா? பிரைஸ் ஸ்தோத்திரம். சொன்ன சாட்சிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக பிரைஸ் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆண்டவர் நன்மை செஞ்சிருக்கிறாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் தாமே இன்னும் ஆண்டவர் நன்மையில தரணும். போகிற கிளாஸ், புது கிளாஸ், புது நண்பர்கள், புது மாணவர்கள், அதனால அந்த இடத்துல தேவ ஒரு அனுகூலமான சமாதானத்தை பிள்ளைகளுக்கு தேவன் தர வேண்டும். எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். பிரைஸ் ஸ்தோத்திரம். அடுத்த வாரத்தில் உள்ள காவியா சகோதரிக்கு IAS எக்ஸாம் 25ஆம் தேதி, அதுக்காக கூட நம்ம ஜெபிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. பேசலாம். கர்த்தர் நம்முடைய சபையில தேவன் மேன்மைப்படுத்த ஆண்டவர் சித்தம் கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இந்த சொன்ன சாட்சிகளுக்காக தங்களுடைய ஜெபம் பண்ணுங்க. சாட்சிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஒரு குறையில்லாதபடி குடும்பங்களை தேவன் பாதுகாக்க வேண்டும். நம்ம எல்லாரும் ஜெபத்தில் இருப்போம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்பா ஆண்டவரே, தாயும் ஆண்டவரை, தகப்பனும் பிள்ளைகளும் ஆண்டவரை ஏசப்பா அவங்க சமூகத்துல ஆண்டவரை வாசிங்க ஜெபிக்கும் போது அவங்க தடைகள் நீங்கி இருக்காங்க ஆண்டவரை. அப்பா ஆண்டவரை சாலமும் கொடுத்து ஆண்டவரை ஏசப்பா பெரணியும் நாகத்தையும் என் தேவன் பிள்ளைகளோடு நீங்க கொடுத்ததுக்காக ஆண்டவரே உங்க குருவ, உங்க தயவு, உங்க இறக்கம், உங்க காரணியம் ஆண்டவரே பிள்ளைகளோடு இருந்ததுக்காக நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பிள்ளைங்க இன்னொரு இடத்துல போய் படிக்கும் போது கூட ஆண்டவரே ஏசப்பா ஒரு தெய்வீக சமாதானத்தை என் தேவன் கட்டளையிடுங்க ஆவியானவரே. ஆவியானவரே பிள்ளைங்க ஆண்டவரை அந்த படிப்பை கொண்டு பயப்படாத படிக்கு, பிள்ளைங்களுக்கு எந்த காரணத்திலையும் ஆண்டவரை உலக காரியங்கள் செடிகளுக்கு வராத படிக்கு என் தேவன் தடுத்து நிறுத்தி போனதே சொல்லிக்கிறோம் ஆண்டவரா. அநேக பண தேவைகள் உண்டு ஆவியானவரே ஏசப்பா, பிள்ளைங்களுக்கு பண தேவைகளை சந்திக்க முடியாது சோதரிக்கிறோம் ஆண்டவரா. மனுஷன் கண்களில் என்னை தயவு உண்டாக்க முடியாது சோதரிக்கிறோம் ஆண்டவரா. தாயும் தகப்பனும் வடிக்கிற கண்ணீரை என் தேவன் பார்த்திருக்கிறீரப்பா. அப்பா ஆவியானவரே, உலகத்தால் முன்பாக தலை குனிந்து போகாதபடி ஆவியானவரை இன்னொரு இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்ள என் தேவன் இரக்கம் பாராட்டுவீராகப்பா. அப்பா பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்களை என் தேவன் ஆண்டவரை எந்த பிசாச வாலிப பிள்ளைகளுமே கை வைக்காதபடி என் தேவனோட கரம் தங்கி தாபரிக்க முடியாது ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரா. அப்பா ஊழியக்கார் குடும்பத்தார் ஆண்டவரா, அனுதினம் ஆண்டவரா பிள்ளைங்களுக்காக போராடி ஜெபிக்கும் போது என் தேவன் ஆண்டவரா ஒரு வைவாசலத்திலிருந்து பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கட்டளையிட்டிருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரா. அப்பா இன்னும் ஆண்டவரை படிக்கும் போது ஆண்டவரை போக்கிலையும் வரத்திலையும் தேவனோட கரம் பிள்ளைகளோடு இருக்கட்டும். ஆவியானவரை பிள்ளைங்க அநேக பிள்ளைங்களுக்கு ஆண்டவரா தலையை நிமிர்த்த போறீங்க, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரா. இந்த நாளுக்காக, இந்த நேரத்துக்காக, இந்த சாட்சி, இந்த ஜெபத்தை ஆசீர்வதிக்க மேல் சொல்லிருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தெல்லாம் கேட்கிற கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். ஸ்தோத்திரம். ஆமாம், இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும்படி ஐயா வந்திருக்கிறாங்களா பிஷப் ஐயா. கர்த்தர் தாமே பிஷப் ஐயாவும் கர்த்தர் அம்மாவை ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்தி ஐயாவை வரவேற்போம். கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து, வானத்தை பூமியை படைத்தவர் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். சேனைகளின் கர்த்தர், பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த, சத்தமாய் சேனைகளின் கர்த்தர், பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர், பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. கர்த்தருக்கு மகிமை, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் தேவன் என்னை கொண்டு வந்ததற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அழைத்த பாஸ்டர் ஜெபமணி அவர்களுக்கும் பாஸ்டர் கிட்டா அவர்களுக்கும் வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வந்திருக்கிற அனைத்து பரிசுத்தவான்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாளில் வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் உங்களை தொடர்ந்து மேலும் மேலும் ஆசீர்வதிக்க, தம்முடைய வார்த்தையினால உங்களை ஆசீர்வதிக்க, உங்களுக்குள்ளே நன்மைகளை உண்டாக்க அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். அதற்கு முன்பு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு இந்த பிள்ளைகளுக்கு ஒரு 7 பேர் தான் இருக்கிறாங்க. 7 பேருக்கும் ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்துடலான்னு ஸ்தோத்திரம் பாஸ்டர் விக்டர் வீரமணி ஒரு பேனா வாங்கிட்டு வந்திருக்காரு. அவன் பாஸ்டர் விக்டர் வீரமணி முன்னாடி வாங்க. அவர் சிறுவர் ஊழியத்தில், வாலிபர் ஊழியத்தில் ரொம்ப தாகம் கொண்டவர். அதன் மூலமாக தான் எங்களுக்குள்ள அந்த நட்பு கிடைத்தது. அவருக்கு எனக்கும் உறவு அதில் தான் உண்டாகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கிராமத்துக்கு போனாலும் ஒரு குரங்கு ட்ரெஸ்ஸு போட்டுருவார். அவர் வீட்டுக்கு குரங்கு ட்ரெஸ் போட்டுருவார். குரங்கு மாதிரியே இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸு போட்டால். முகமெல்லாம் குரங்கு மாதிரியே இருக்கும். தெருவில் போயிட்டு அவர் ஆடுவார். ஏசு நல்லவர், ஏசு நல்லவர். பிள்ளைகள் 100 பேருக்கு மேலே கூட்டிடுவாங்க. ஒரு மரத்தடியில் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் சாக்லேட் கொடுத்து நல்ல ஒரு கதை சொல்லி அவங்கள சந்தோஷப்படுத்தி அவங்களுக்காக எல்லாருக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் அது ஒரு சபையாக உண்டாகும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த மாதத்தில் நம்ம சபையில் ஞானஸ்தானம் எடுத்த அன்பு பிள்ளைக்கு ஒரு சின்ன குட்டு கொடுக்கலான்ட்டு வரும்போது கர்த்தர் எழுதினார். பாப்பா பேர் என்ன? சொல்லிட்டியா? வாங்க வாங்க. நம்ம பாஸ்டர் அவங்க முன்னாடி இருக்கணும். பாஸ்டர் வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 பேரும் நின்று கொடுங்க. பாப்பா மேலே வாங்க. மேலே வாங்க. பிறகு இந்த 8 பேர்ல யாராவது 7 வசனம் இப்போ சொல்ல முடியுமா? இப்போ 7 வசனம் கடன்னு சொல்லுவோம். யார் சொல்லுவோம்? ஒரே ஒரு ஆள். டக்குனு கை வைக்குங்க. யாரு? ஆராதனா. 7 வசனம் சொல்லுமா? 7 வசனம் சொல்லாதுல்ல. சொல்லுமா? ஆராதனை எந்திரிங்க. ஆராதனைக்கு கிஃப்ட் இருக்குது. மைக்க கொடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொடுங்க. வசனம் சொல்லுங்க. சொல்லுங்கம்மா.
தும்மாத்த நாட்டுகளும் பாவிதார் நீர் மண்ணி சகலும் நிர்ணயிப்பதில்லை தத்தர் மீது மண்ணி சபையை படையை தேற்றினார் தும்மத்தின் வழியோ அடியும். எத்தனை வசனம் இருக்கு? 6 வசனம் இருக்கு. இன்னும் ஒரு வசனம் சொல்லுங்கம்மா. இன்னும் ஒரு வசனம். சொல்லுங்க. சூப்பர் சூப்பர். இங்க வாங்க, மேல வாங்க, மேல வாங்க. பேராயிரம் வாங்க. பேசி கொடுங்க பாப்பாக்கு. செல்லம். ஆராதனைக்கு ஒரு பைபிளும் எல்லாரும் கரங்களை சொல்லுவோம். மற்ற எல்லாரும் வந்து பேனா வாங்கிட்டாங்க. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. ஐயா பேனா வாங்க 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 கொடுங்க. ஆமாம் ஒரு சின்ன ரெண்டு வாங்க வாங்க வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாங்க. கர்த்தர் திருவிழாவில் நடத்துவாராக. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாங்க வாங்க எந்திரிச்சு வாங்க. சின்ன பாப்பா இந்த பையனுங்க பெரியவரை காணும். எல்லாரோட பெரியவர். வாங்க வாங்க நீங்க வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிள்ளைகள் ஆமென் மகிழ்ச்சியாக இருப்பார்களாக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டிபிஎஸ் காலமாக இருக்கிறபடியால் ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் ஒரே ரெண்டு மட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை கட்டுவோம். ஆமென். கர்த்தர் தொடர்ந்து அடுத்த ஆண்டிலும் நிறைய பேருக்கு வந்துருக்கு. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். நீங்களே உங்க கைகால கொடுங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பேர் வாசிக்கும் போது நீங்க வாங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராங்க. சாஸ்திகா சாஸ்திரி மேட்ச் வரல, அதனால சுரேந்தர் வாங்கிட்டேன். மேத்யூவை சேர்த்து வாங்கிடுங்க. நிகழ் வாங்க. திவாஷினிக்காக சுரேந்தர் வந்து வாங்கிக்க. திவாஷினி கிட்ட கொடுத்துரு. சரிதா வரல, சரிதாக்கு பதிலாக தங்கமணி வந்து வாங்கிக்கோங்க. மோசஸ் பதிலாக எபி வந்து வாங்கிக்கோங்க. மோசஸ் வரல, எபி வந்து வாங்கிக்கோங்க. இப்போ பெரியவங்களுக்கு சர்க்கரை சுரேஷ் 2 பேரும் வாங்க. முன்னாடி வாங்க, 2 பேரும் வாங்க. உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட். நீங்க அன்னைக்கு வரல, அதனால இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்குறோம். வாங்க. சுதாகர் சந்தியா வரல, அவங்களுக்கு பதிலா சுரேந்தர் வந்து வாங்கிக்க. யாருக்காச்சும் பிரைஸ் வரல, பிள்ளைங்களுக்கு வரல